அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் யாரை பற்றினா காமராஜர் பற்றி. இவரை கருப்பு காந்தின்னு சொல்லுவாங்க. இவர் விருதுப்பட்டியில் குமாரசாமி நாடார் அவருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். தன்னுடைய குலசாமி பேர் இவருக்கு காமாட்சின்னு வச்சாங்க. அவங்க அம்மா ராசான்னு கூப்பிடு கடைசியில் காமாட்சி எடுத்து காமராஜர்னு அடித்தாங்க. 16 வயசுலேயே இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய உறுப்பினர் ஆனார். 16 வயசில் ஒத்துழைப்பு இயக்கத்தில் கலந்துக்கினார். 1930 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்துக்கினார். கல்கட்டாவில் இருக்கிற அலிப்பூர் சிறையில் இவரை 2 வருஷம் அடைச்சாங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்து விருதுநகர் காவல்துறைக்கு வெடிகுண்டு வைத்தார் பொய் குற்றம் பண்ணி அவரை சிறையில் அடைச்சாங்க. பின்னர் குற்றம் நிரூபிக்கப்படாதால் விடுதலை செஞ்சாங்க. 1937 சாத்தூர் தொகுதியில் எம்எல்ஏ பதவிக்கு போட்டிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1940 அகில இந்திய தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற எண்ணம் இல்லை. என்றைக்கு சுதந்திரம் கிடைக்குதோ அன்றைக்கி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தள்ளி போட்டார் கல்யாணத்தை. இவருடைய ஆட்சி காலத்தில் 1954 63 வரைக்கும் ஆண்டார். 1920 எடுத்துன்னு வந்த நீதி கட்சி எடுத்துன்னு வந்த மதிய உணவு திட்டத்தை அவங்க மாநகராட்சி பள்ளியில் மட்டும்தான் ஒரு சில பள்ளியில் வழங்கினாங்க மதிய உணவு திட்டம். இவர் தமிழ்நாடு முழுக்க அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து சேர்ந்தார். 1980 எம்ஜி ராமச்சந்திரன் இந்த திட்டத்துக்கு மறுபேர் வச்சார் சத்துணவு திட்டம்னு. இன்றைக்கி அவர் காமராஜருடைய ஆட்சியில் 27,000 தொடக்கப்பள்ளி ஆரம்பித்தது. வெறும் 8ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலுமே ஆசிரியர் பணிக்கு தகுதியானவங்க அப்படின்னு இருந்தாங்க. தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக மக்களுக்காகவே பயன்படுத்தினார். இவர் தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் ஓமந்தூர் ராமசாமி, ரங்கராஜன், பக்தவாச்சலத்தை முதலமைச்சராக்கி பார்த்தார். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி அம்மையார் இவங்களையும் இந்தியாவுடைய பிரதமராக அழகுபடுத்தி பார்த்தார். இதனால இவரை ராஜதந்திரி இல்லை கிங் மேக்கர் சொல்லுவாங்க. தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வைக்கல. காவேரி நீர்ப்பாசன திட்டம், பவானி நீர்ப்பாசன திட்டம், அம்பத்தூர் தொழில்பேட்டை ஒரு காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. மேட்டூர் அணையும் ஒரு காலத்தில் தான் கட்டப்பட்டது. இப்படி இவருடைய சாதனைகள் சொல்லினே போகலாம். கல்விக்கண் திறந்தவர் காமராஜர், கருப்பு காந்தி அப்படின்லாம் அழைக்கப்படுறாரு. இவர் இறக்கும்போது இவருடைய பாக்கெட்டில் வெறும் 100 ரூபா தான் இருந்தது. இன்றைய அரசியல்வாதியை ஒப்பிடும்போது இவரெல்லாம் வந்து உண்மையிலே தெய்வம் போற்றப்படணும். ஒரு கவுன்சிலரை ஆட்சி விட்டு இறக்கும் போது 50 கோடி 100 கோடிலாம் வாங்கி போகிறாங்க. இவரெல்லாம் வெறும் 100 ரூபா பேங்க் பேலன்ஸ் வந்து 2 வேட்டி 2 சட்டை தான் இருந்தார். 1975 அக்டோபர் 2 மதியானம் 3 மணிக்கு மாரடைப்புனால இறந்துடுறாரு. இது இவருடைய